டிஎன்பிஹெச்சிசிலேருந்து ஓஏக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான லிஸ்ட்டு எல்லாமே ஏற்கனவே இருந்தாச்சு பார்த்தாச்சுங்க. ஹால் டிக்கெட்டுக்கான லிங்க் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க, மறுபடியும் அந்த லிங்க்கை ரிமூவ் பண்ணி மறுபடியும் லிங்க்கு கொடுத்துருக்குறாங்க. எல்லாருமே ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டேட் எந்த டைமுன்னு சொல்லி அஃபிஷியலாக கொடுத்துருப்பாங்க. அந்த அன்றைக்கி அந்த டைமு எந்த சென்ட்ரு எல்லாமே டீட்டெயிலாக இருக்குது. அங்கே தெளிவாக நீங்கள் போயிடணுங்க. மறக்காமல் அந்த டைமு அந்த இடத்துக்கு நீங்கள் அந்த டேட்டில் போனீங்கன்னா மட்டும்தான் உங்களை எலிஜிபிள், இல்லாட்டி நீங்கள் நாட் எலிஜிபிள்ங்கிறத அதுலேயே மென்ஷன் பண்ணிட்டாங்க. கம்பல்சரி தெளிவாக போயிருங்க. ஏன்னா இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு எல்லாமே பண்ணியாச்சு. நம்ம அந்த இடத்துல நம்ம சைட்லேருந்து எந்த ஒரு மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. அதனால் நீங்கள் அதை கவனம் செலுத்தி அந்த டைமுக்கு முன்னால் போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க. இப்போ உங்களுக்கு 9 o'clock இருந்துச்சுன்னா 8:20 அது மாதிரி அந்த டைமுக்குள்ளே அங்கே போகிற மாதிரி பிளான் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம 8:30 8:40 போது அங்கே போயிடும். ஓகேங்களா? அதனால் மறக்காமல் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. என்னென்ன சர்டிஃபிகேட் கொண்டு போகணுன்னு சொல்லி நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. அதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு உங்ககிட்ட ஆதார் அட்டை அல்லது பேன் கார்டு ஏதோ ஒன்று இருக்குன்னு கம்பல்சரி எல்லாத்திட்டையும் ஆதார் கார்டு இருக்குது. அதனால் ஆதார் கார்டு கொண்டு போயிருங்க. நெக்ஸ்ட்டு பர்த் சர்டிஃபிகேட்டுங்க, பிறந்த சான்றிதழ் பர்த் சர்டிஃபிகேட். அப்படி சப்போஸ் இல்லைன்னா SSLC சர்டிஃபிகேட் கூட ஓகேன்னு சொல்லிக்கிறாங்க. அது எல்லாத்திட்டையும் இருக்குது, எந்த ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் ஜாதி சான்றிதழ். நீங்கள் ஜாதி ஜென்ரல் கேட்டகரி இருந்தால் தேவையில்லை, மித்த எதாக இருந்துச்சுனாலே உங்களுக்கு இது தேவைங்க. கம்பல்சரி ஜாதி சான்றிதழ் கொண்டு போயிருங்க. நெக்ஸ்ட் அனைத்து கல்வி மற்றும் தொழில்நுட்ப தொடர்பான சான்றிதழ். நீங்கள் அப்லோடு பண்ணும்போது எது வரைக்கும் முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி இருக்கிறீங்களோ சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணியிருப்பீங்க, அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் கம்பல்சரி கொண்டு போகணும்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. எந்த ஒரு சர்டிஃபிகேட் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் மிஸ் பண்ணிங்கன்னா உங்களை ரிமூவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் எல்லா சர்டிஃபிகேட் ப்ராப்பராக கொண்டு போங்க. உங்களுக்கு அதில் ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சைட்லேருந்து ரிப்ளை வரும் கண்டிப்பாங்க. நெக்ஸ்ட்டு டிசி எல்லாருமே அஃபிஷியலாக வச்சுருப்போம். எதுவரை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமோ அதுக்கான டிசி இருக்குது. அந்த டிசி கம்பல்சரி கொண்டு போயிருங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஏதோ ஒரு ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட், முன்னுரிமை கோர சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேட் கொண்டு போயிருங்க. முதல் பட்டதாரி, ராணுவ வீரர், அது மாதிரி முன்னாள் ராணுவ வீரர் ப்ளஸ் PSTM ஏதோ எலிஜிபிள் சர்டிஃபிகேட் வச்சிங்கன்னா அதை கம்பல்சரி கொண்டு போயிருங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் நன்னடத்தை சான்றிதழ் கம்பல்சரி வச்சுக்கோங்க. நீங்கள் ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா NOC வாங்கிட்டு போகணும் கம்பல்சரி. இல்லாட்டி நன்னடத்தை சான்றிதழ் 2 பேர்த்துக்கிட்ட வாங்கினுங்க. இது எல்லாத்தையும் அசல் ப்ளஸ் 2 செட் ஜெராக்ஸ் காப்பியில் செல்ஃப் அட்டாச். நீங்கள் செல்ஃபாக கையெழுத்து போட்டிருக்கேன் கீழே. இதுதான் ஒரு பேப்பர்னா இந்த பேப்பர் கீழே இங்கே நீங்கள் சைன் போட்டிருக்க மாதிரி இருக்குன்னு இது மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுங்க. 1 அசல் 2 செட் ஜெராக்ஸ் கம்பல்சரி இருக்குன்னு இது பிளான் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும். இது மட்டும் எடுத்து வச்சுட்டு எந்த டேட் எந்த டைமில் உங்களுக்கு இன்டர்வியூ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வைக்கும் அந்த டைம் போகிற மாதிரி பிளான் பண்ணிடுங்க. வேறு எந்த ஒரு இதையுமே குழப்பம் இல்லை, இவ்வளோதாங்க. வேறு எதையும் நினச்சி மைண்டில் போட்டு குழப்பிக்காதீங்க. இந்த சர்டிஃபிகேட் மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் இன்டர்வியூ போகிறதுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறதுக்கு ரெடி ஆயிருங்க. சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடித்தோடனே ப்ராக்டிக்கல் ரவுண்டுக்கான லிஸ்ட் வந்துச்சுன்னா அதுவும் நம்ம சைட்லேருந்து ஃப்ரீயாக உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ரவுண்டில் என்னென்ன கொஷின் கேட்பாங்க, அந்த கொஷின் எப்படி அப்ரோச் பண்ண எல்லாமே A to Z நம்ம சேனல்லே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவோம். அதை நினச்சி எதையும் கவலைப்படாதீங்க. நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தெளிவாக பண்ணுங்கள். எந்த ஒரு பதட்டம் இல்லாமல் போனீங்கன்னாவே நீங்கள் தெளிவாகிடலாம். சர்டிஃபிகேட்டு மேக்ஸிமம் எதுவுமே மிஸ்டேக் இல்லாமல் ப்ராப்பராக கொண்டு போக பிளான் பண்ணுங்கள். கம்பல்சரி நன்னடத்தை சான்றிதழ் 2 பேர்த்துக்கிட்ட வாங்கி கொண்டு போங்க. நீங்கள் அதில் அப்ளை பண்ணுவீங்க 2 பேர் இருந்துச்சுன்னா வாங்க, இல்லாட்டி யார்கிட்ட வேணால் வாங்கலாம். 2 பேர்த்துக்கிட்ட வாங்கிட்டு போயிடுங்க. மறக்காமல் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேறு எல்லாமே நீங்கள் மேக்ஸிமம் வச்சுருப்பீங்க, இந்த 2 மட்டும் ரெடி பண்ணியிருக்க மாட்டீங்க. அதை மட்டும் ரெடி பண்ணிடுங்க. வேறு ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சைட்லேருந்து ரிப்ளை வருங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்.